ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலோட டாஸ்க் 5 இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கு. விஜய பார்வதி ஒரு பக்கம், இந்த பக்கம் வந்து நம்ம திவ்யா. அதாவது இந்த தாக்குதல், வெறி கொண்டு தாக்குதல்ன்றதை பார்ப்போம்ல, நம்ம அந்த வன்மத்தில் கக்கிறது, அதை இன்றைக்கி தான் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய பார்வதி எல்லாருமே தாக்குறாங்க. சுபிக்ஷா, வெளியே வந்த சுபிக்ஷாலேருந்து விக்ரம்லாம் ஓடி வந்து அப்படி வெறித்தரமாக ஒரு வாட்டி தாக்குறாரு, கீழே விழுந்துட்டார். அப்போ எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்துருப்பார் பாருங்க. அவ்வளோ அடி அடிக்கிறாரு. கமருதீன் வந்துட்டு அப்படியே அவ்வளோ அடி அடிக்கிறாங்க. வினோத் எல்லாருமே வந்துட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இந்த பக்கம் திவ்யா வந்து கண்டுக்கிறதே கிடையாது. இல்லை, திவ்யா கிட்ட போனாலும் ஃபோர்ஸ் கம்மியாகிடுது. வினோத்தை மட்டும் தான் வந்து இது பண்ணுறாரு. விக்ரம்லாம் சுத்தமாக பக்கத்தில் நெருங்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் கமருதீன் கொஞ்சம் அடித்தார். ஆனால் இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்கிறாங்களோ அந்த பொண்ணுக்கு எல்லா இடத்துலையும் அடி, மூஞ்சில் இங்கே எங்கே அடி வெளுக்கிறாங்க. அது ஏன் கேட்குறேன் நான், கேட்டால் வந்து அவங்களுக்கு பாயிண்ட் அதிகமாக இருக்கான். அவங்களுக்கு பாயிண்ட் அதிகமாக இருக்குன்னா இப்போ முதல் வந்து தாக்கும்போது வந்து பாயிண்ட் அதிகமாக இருக்குங்க. அதை தாக்குனாங்க. அதாவது ஒரு வாட்டி தாக்குறாங்க, ஓகே. அதுக்குன்னு அரை மணி நேரம் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அடி வாங்கிட்டு பா சூப்பர்ரா, வலிக்குதுரா, ஏன்னா அந்த பக்கம் போங்கடா, கெஞ்சிற மாதிரி இருக்குது. அவங்க அப்படியே ஒரு முறைச்சா இவங்க பயந்துடுறாங்க. இது என்னது, இது எப்படி கேம் ஆகும்? எல்லாரும் கூட விளையாடுறதுலாம் கேம் விளையாட வந்திருக்காங்க. அவங்க முறைச்சாங்கன்னா உடனே இவங்களும் விட்டுறாங்க. அதாவது வினோத்தாவது போய் சுத்தம் இந்த விக்ரம்லாம் கிட்ட கூட நெருங்கலை. சுபிக்ஷாலாம் போக மாட்டாங்க. சுபிக்ஷாக்கு கை வலிக்குது. அந்த கைவலியோடு வந்து விஜய பார்வதி அடிக்கிறாங்க. அப்போ எவ்வளோ வன்மம் பாருங்கள். சபரி அங்கேருந்து சொல்கிறார், என்னடா எல்லாமே விஜய பார்வதியே வந்துட்டு டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏன் அந்த பக்கம் திவ்யா இருக்காங்க, திவ்யா கிட்ட போக மாட்டாங்களா அப்படின்னு. அவருக்கு கீழே அவுட்டு, பாவம் உக்காந்துட்டார் ஒரு முடியாமல். என்ன பண்ணுவார் அவர்? ஆனால் ரொம்ப மோசங்க இந்த மாதிரி ஒரு வன்மம் முடித்த ஒரு ஆட்டத்தை பார்க்கவே முடியாது. அதாவது லிட்ரலாக ஒரு ஃபோட்டோ போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துப்பீங்க தமிழ்லேயே. ஒரு பக்கம் விக்ரம் அவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் வினோத் செம்ம ஃபோர்ஸ் அடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் கமருதீன், இந்த பக்கம் சுபிக்ஷா, 4 பேர் அடிக்கிறாங்க. யாரை? விஜய பார்வதி மட்டும். அந்த பக்கம் திவ்யா அப்படியே அழகாக பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க. இது என்ன கேமா இது? விஜய் சேதுபதி இதை வந்து கண்டிப்பாக வந்து வன்மையாக கேட்கணும், கண்டிக்கணும். அது என்னங்க இது? ஒரு பொண்ணு கிடச்சா இந்த மாதிரி அடிச்சுட்டே இருப்பீங்களா? ஏன் அந்த பொண்ணு ஏன் திவ்யா பக்கம் நீங்கள் போகல? இல்லை சார், அவங்க திட்டுவாங்கன்னா நீங்கள் விட்டுருவீங்களா? அப்போ அவங்களும் சண்டை போட்டால் நீங்கள் விட்டுருவீங்களா? அப்படின்னு தான் ஒன்றும் சொல்கிறதுக்கலாம். பாவங்க அந்த பொண்ணு அடி வாங்கி இதில் வேறு சொல்லுது, ஏய் இந்த பக்கமே ஏன்டா அடிச்சிட்டு இருக்கேன், அந்த பக்கம் போங்கடான்னு. அதுக்கு இந்த பொண்ணு திட்டுறாங்க. யார்? திவ்யா வந்துட்டு பாரு இந்த மாதிரி கொளுத்து போடுறவளை வச்சுக்காத. அதுக்குன்னு நான் கேமில் இருந்த காரணத்துக்கு நம்மளே அடி வாங்கிட்டு இருக்கோம். இது என்ன? அது ரொம்ப கொடுமைங்க, ரொம்ப மோசம். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.